இல்லை, காலைதோறும் தம்முடைய நியாயத்தை என்ன செய்கிறாரா விளங்க பண்ணுகிறார். செப்பனியா 3:5 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நீதி உள்ளவர். செப்பனியா 3:5. அவர் அநியாயம் செய்வதில்லை, குறைவில்லாமல் காலைதோறும் என்ன செய்கிறார், தம்முடைய நியாயத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனும் வெட்கமறியாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலைதோறும் தம்முடைய நியாயத்தை என்ன பண்ணுகிறார், விளங்க பண்ணுகிறார். அவர் நியாயம் உள்ளவர் மட்டுமல்ல, நீதி உள்ளவர் மட்டுமல்ல, நம்முடைய நீதியை நியாயத்தை என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார். எப்போ விளங்க பண்ணுகிறாராம்? காலைதோறும். என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, எவரிடே எவரி மார்னிங், காலைதோறும் அவருடைய நீதி நமக்கு என்ன செய்து கொண்டிருக்க, நியாயம் விலகி கொண்டே இருக்கிறது. மறந்து விட வேண்டாம். இப்போ கத்தடத்தில் பார்சாலிட்டி கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்க பார்சாலிட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு பாருங்கள், பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறாங்க, இன்னொரு பிள்ளைகளை அசட்டை பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டி கத்திரத்தில் கிடையாது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாமும் கூட இந்த முகதாட்சியம் பண்ணாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் தம்முடைய நீதியை நியாயத்தை அவர் விளங்க பண்ணுகிறவர். நீதி நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர். எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 98 சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் நம்ம நீதியை அவர் விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நீதி உள்ளவர் மட்டுமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீதியை அவர் விளங்க பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆமே. நீதியை விளங்க பண்ணுகிறார். எப்படி விளங்க பண்ணுகிறாரா? தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்குகிறார். இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு துக்கம், முன்பான ஒரு காரியங்கள் இருந்தாலும் அதில் என்ன பண்ணுங்க, ஒரு ரட்சிப்பை உண்டாக்குகிறார். ஒரு இன்னொரு மத்தியில் போய்கொண்டிருக்கீங்களா, துக்கத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறீங்களா, அதில் தேவன் ஒரு ரட்சிப்பை என்ன செய்கிறார், அதில் உண்டாக்குகிறார். இப்படி ரட்சிப்பை உண்டாக்கி தமது நீதியை அவர் என்ன பண்ணுகிறார், விளங்க பண்ணுகிறார். என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, இன்னுமே நீதியே விளங்க பண்ண மாட்டேங்குது, இன்னும் நீதியே வெளிப்படலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை விளங்க பண்ணுகிறார். ஆமே. சோத்திரம். அவர் நீதி, கர்த்தர் நீதி உள்ளவர், உத்தமர் என்பதை விளங்க பண்ணும்படி என்ன செய்கிறாரா, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்கிறார். சங்கீதம் 92 சங்கீதம் 14 எடுத்து வாசித்து பாருங்கள்.